விவசாயிகள் எதிர்கொள்ற பிரச்சனைகளை மையமா வச்சு உருவாகி இருக்கிற படம் கத்துக்குட்டி. படத்தோட கதை சீரியஸா இருந்தாலும் ரசிகர்களுக்கு பிடிக்கிற மாதிரி நல்ல காமெடி கலந்த திரைக்கதையோட படத்தை உருவாக்கியிருக்காராம் இயக்குனர் சரவணன். இந்த படத்துல நரேன், சூரி உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. வர 1ஆம் தேதி வெளிவர போகிற இந்த படத்தை பத்தின சுவாரஸ்யமான விஷயங்களை படக்குழுவினர் நம்மளோட பகிர்ந்திருக்காங்க. அதை இப்ப பார்க்கலாம். முகமூடிக்கு அப்புறம் வந்த படங்கள் பார்த்தா எல்லாமே ரொம்ப சீரியஸான கேரக்டர்ஸாக வந்துட்டே இருந்தது. சிலதெல்லாம் வந்து நெகட்டிவ் கேரக்டர்ஸ் கூட. ஸோ இதை விட்டு டோட்லி ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர் பண்ணோம், ஹியூமர் பேஸ்டான ஒரு கேரக்டர் பண்ணோன்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் கரெக்டான சப்ஜெக்ட்ஸ் அமையலை. அப்படி ரொம்ப நாள் வெயிட் பண்ணி, சரி எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல வெயிட் பண்ணுவோம், ஏன்னா அந்த சாயல் இனிமேல் இமீடியட்டாக படம் பண்ண வேணாம், அந்த இமேஜ் பிரேக் பண்ணோம், அந்த விஷயத்தில் மட்டும் நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். அப்படி இருக்கும்போது தான் கரெக்டாக வந்து இரா சரவணன் சாரை மீட் பண்ணேன். அவர் வந்து கதை சொன்னதும் வந்து வித்தின் 20 மினிட்ஸ் எனக்கு நினைக்கிறேன் 20-25 மினிட்ஸ்க்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இதுதான் என்னோடய நெக்ஸ்ட் ஃபிலிம்ன்றது. ஏன்னா என்ன மாதிரி படம் எதிர்பார்த்தோம், ஃபுல் ஹியூமர் ஓரியன்டாக, டோட்லி டிஃப்ரெண்ட் கலர், எப்படின்னா இது ஒரு பக்கா வில்லேஜ் பேஸ் சப்ஜெக்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் வந்து எனக்கு கிடைச்சதே வந்து நான் வெயிட் பண்ணதுக்கு ஒரு மெயின் பெனிஃபிட். அது சொல்லப்போனால் தஞ்சாவூர் மண்ணோட ஒரு வாழ்வியலான கதை. அந்த ஒரு தஞ்சை மாவட்டத்தோட குக்கிராமத்தோட அப்பட்டமான பதிவுன்னு சொல்லலாம். அதில் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற காமெடி தான் சொல்லிக்கிறேன், அதனால் பிளான் பண்ணி எதுவும் காமெடியாக திணிச்சிடல. ஆனால் நீங்கள் அந்த ஒரு ஏரியாவுக்கு போனீங்கன்னா அவங்களுடைய பேச்சு வழக்கு செய்கைகள் எல்லாம் பார்த்து எப்படி சிரிப்பீங்களோ அந்த மாதிரி என்னுடைய கதாபாத்திரங்களை மாற்றிருக்கிறேன். அது வந்து வித்தியாசமான காமெடியாக உங்களுக்கு இருக்கும், ஒரு வாழ்க்கை பதிவில் இருக்கிற காமெடி பதிவாக இருக்கும். இந்த கத்துக்குட்டின்ற படம் ஒரு மண் சார்ந்த படம். நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்த மண், நம்ம அணிவிச்ச மண், நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்க மண், நம்ம சாப்பிட்ற மண், நமக்கு சாப்பாடு போட போகிற மண், எல்லாமே இந்த மண் தான். இந்த மண் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்குது. நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மண்ணை நம்ம அழிச்சிக்கிட்டு இருக்கோம். இப்படி ஒரு விஷயத்த இந்த கத்துக்குட்டி படம் மூலமாக இயக்குனராக சரவணன் ஒரு ஜாலியான ஒரு கதை பண்ணி இதை சொல்லியிருக்காரு. கத்துக்குட்டி படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் சூரின்றது. ஏன்னா எங்கள் படத்தில் வந்து மேக்ஸிமம் ரொம்ப பிஸியான ஆர்டிஸ்ட் சூரி தான். சூரி தெரியுமே, ஹியூமர் சைடில் வந்து கிங்காக இருக்கார். சூரி கூட நடிக்கிற சீன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரெசிஸ்ட் பண்ணேன், ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது புதுசு. ஏன்னா இது வரைக்கும் பண்ண படம் எல்லாம் ரொம்ப சீரியஸ் கேரக்டர். சூரியோட இருக்கிற சீன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கலகலப்பாக கலாட்டா பண்ணி அவர் வந்து இம்ப்ரவைஸ் பண்ணி ரொம்ப ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய சீன்ஸ். அது வந்து இந்த படத்தில் நிச்சயமாக பேசப்படும். சூரி ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஜாலியாக, அவங்க தப்பானதுலாம் இல்லை, பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா பெரிய விஷயந்தான். ஆனால் அந்த தலைவர் கண்டுபிடிச்சிட்டாரு, நான் போட்டு காமிச்சேன் அவருக்கு. சார் இது என்ன மாதிரியே அப்படின்னாரு. ஓகே சார் அப்படின்ட்டு.